அடுத்தது நம்ம பால்பேஷன், விரல்ல கையில தொட்டு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு இந்த நடு 3 விரலுடைய உள்ளங்கை பகுதியை வச்சு நம்ம பிரஸ்ட்டை வந்து சர்க்குலரா பார்க்கலாம், இல்லை மேலிருந்து கீழ் வெர்டிகலா பார்க்கலாம், இல்லை வெட்ஜ் ஷேப்ல பார்க்கலாம். ஐடியா என்ன அப்படின்னா 2 மார்பகத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு இடம் கூட விடாம நம்ம வந்து தொட்டு பார்த்துடுறோம். அதுதான் வந்து பால்பேஷனுடைய பேசிஸ். ஸோ இந்த 2 பொசிஷன்ல பார்க்கணும். நின்றுட்டும் பார்க்கணும், பிளஸ் வந்து படுத்துட்டும் பார்க்கணும். ஏன்னா நின்றுட்டு பார்க்கும்போது இந்த மார்பகத்துடைய அடிப்பகுதி அது வந்து ஒரு சில டைம் வந்து மிஸ் ஆகலாம், தெரியாம போகலாம். ஸோ அதனால படுத்துட்டு பார்க்கும்போது அந்த ஏரியாவும் கவர் ஆகும். அதே மாதிரி எகைன்ஸ்ட் ஒரு செஸ்ட் வால், அந்த நெஞ்சு பகுதியில் நெஞ்சு கூட்டுக்கு மேல நான் வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன ஒரு அப்னார்மலிட்டி இருந்தாலும் ஈஸியா நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து இந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷனுடைய டெக்னிக். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க இதை ஒரு பிரஸ்ட்ல நீங்க பண்றீங்களோ அதே டெக்னிக் ரைட் ஃப்ரம் நம்ம கண்ணில் பார்க்கறதுல இருந்து கை தொட்டு பார்க்கற பால்பேஷன் வரைக்கும் ஆப்போசைட் பிரஸ்ட்டுக்கும் பண்ணிடணும். இது எல்லாமே வந்து இந்த மார்பக சுவர் பரிசோதனை நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம்,